Hey guys, what's up and welcome back to Sri Divil. இனியானவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்க இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கை நம்மளோட மொபைலில் அதுவும் பிக்சார்ட்டில் எப்படி ரொம்ப சூப்பராக அண்ட் வேறு லெவலில் எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சிருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சிருக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கிளாஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ண பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன். அண்ட் without wasting any more time, let's get started. ஓகே, உங்கள்கிட்ட பிக்ஸ்ஆர்ட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஃபோட்டோ இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு மாடல் இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, நான் யூஸ் பண்ணுற மாடல் இமேஜ் பார்த்தீங்கன்னா PNG ஃபார்மெட்டில் 4Kல கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு இமேஜ் எப்படி PNG ஃபார்மெட்டில் 4Kல அதுவும் குவாலிட்டி கம்மியாகாமல் எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலனா கவலைப்படாதீங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள். எப்படி ஒரு இமேஜ் PNG ஃபார்மெட்டில் அதுவும் குவாலிட்டி கம்மியாகாமல் எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வந்து எப்படி ஒரு இமேஜை PNG ஃபார்மெட்டில், அதாவது இந்த மாதிரி எப்படி PNG ஃபார்மெட்டில் கட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, இப்போ இந்த இமேஜை கரெக்டாக நம்மளுக்கு வேணுன்ற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். ஓகே, பக்காவாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணாதீங்க. டிக் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த சைடில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்துடும். இப்போ நான் அந்த பர்சனை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணால் கூட மூவ் ஆகும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் டிக் பண்ணாமல் கிளிக் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக ரைட் ஹேண்ட் சைடில் லைட்டாக கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும் இமேஜ். ஓகே, அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இந்த ஷேடோ PNG பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அவரோட லெக் இருக்குல்ல, லெக்கு கரெக்டாக அந்த லெக்கு போர்ஷனில் செட் பண்ணுங்கள். கரெக்டாக செட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கல லேயர் ஐக்கான் அதை கிளிக் பண்ணிவிட்டு மூடன்னு கொடுத்துருங்க. ஓகே, இன்னும் கொஞ்சமாக பெருசாக்கிடலாம். ஓகே, இப்போ ஆப்போசிட்டி பார்த்தீங்கன்னா 100ல் இருக்கும். ஸோ அதை கம்மி பண்ணி அரௌண்ட் ஒரு 70 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட்னு பக்கத்தில் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்தீங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ டூப்ளிகேட் ஆன ஷேடோ இமேஜை கரெக்டாக வந்து சின்னதாக்கிட்டு அடுத்த ஷூ கிட்ட கரெக்டாக வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு மூடுன்னு கொடுத்துருங்க. ஓகே, சூப்பர். பக்காவாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணாதீங்க. டிக் பண்ண நார்மலாக இருக்கட்டும். ஏன்னா நம்ம வந்து இன்னும் 2-3 PNG ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து டிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த விங்ஸ் PNG கரெக்டாக வந்து அவரோட பேக் சைடு, அதாவது அந்த ஃப்ரண்ட் இருக்குல்ல ஷோல்டர், கரெக்டாக அந்த ஷோல்டர் சைடு இருந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, கரெக்டாக அந்த ஷோல்டருக்கு மேலே கரெக்டாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் மூவ் டவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். மூவ் டவுன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லேயர் வந்து கரெக்டாக வந்து பேக்ரவுண்டில் போயிடும், அதாவது அந்த பர்சனுக்கு பேக் சைடில் போயிடும். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா இமேஜ் பார்க்கணும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அண்ட் நம்மளுக்கு வேலையும் கொஞ்சம் மிச்சம். ஏன்னா நம்ம வந்து அந்த விங்ஸை வந்து செட் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணி ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஸோ அந்த டைமில் எடுக்க வேணாம், ரொம்ப ஈஸியாக முடிக்கணும்னா இந்த வழியை வந்து யூஸ் பண்ணிங்க. ஜஸ்ட் அந்த பர்சனை வச்சுட்டு டிக் பண்ண விட்டுருங்க. அதுக்கப்புறம் விங்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் 2-3 PNG ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக கூட டிக் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. பட் நம்ம ஜஸ்ட் அதை மூவ் பண்ணாமல் இருக்கணும். ஏன்னா வந்து நீங்கள் ஜஸ்ட் அதை கை வச்சா கூட மூவ் ஆகிடும். ஸோ முடிஞ்சதுக்கு அதை கை வைக்காமல் முடிஞ்சதுக்கு பார்த்துக்குங்க. அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு PNG வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த PNG கரெக்டாக வந்து அவருடைய ஹெட்டுக்கு மேலே இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஓகே, அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு PNG வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பிளெண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லைட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லைட்டின் அதை கொடுத்துட்டு கரெக்டாக இந்த இமேஜை கொஞ்சமாக சின்னதாக்கிட்டு இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். பர்சனே மூவ் ஆகிடுச்சு. ஸோ முடிஞ்சளவுக்கு பக்காவும் செட் பண்ணுங்கள். ஏன்னா முடிஞ்சளவுக்கு பர்சனை வந்து மூவ் பண்ணாமல் கரெக்டாக செட் பண்ண பாருங்கள். ஓகே, பக்காவாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறீங்க.
ஓகே சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் ஃபோட்டோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறங்க. நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்ஸார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களே, இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ தான் பிக்ஸார்ட் எடிட் பண்ண ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் எந்த நான் செட்டிங்ஸும் பண்ணாதீங்க, எந்த சேஞ்சஸும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இங்கே ஒரு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ப்ரீசெட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே இப்போ மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா காப்பி த செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஹீலிங் மாஸ்கிங் ரெண்டுத்தையும் டிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணுறங்க. ஓகே செட்டிங்ஸ் காப்பி ஆகிடுச்சு. இப்போது பிக்ஸார்ட்டில் எடிட் பண்ண ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இதில் மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா பேஸ்ட் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். பூம், இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். ஜஸ்ட் ஒரே கிளிக்கு தான், அந்த ஒரு கிளிக் மட்டும் தான் பண்ணும். ஹோல் இமேஜோட கலர் கலெக்ஷனும் மாறிடுச்சு அண்ட் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. ஸோ நான் ஜூம் பண்ணுறேன். இது பிஃபோர் த ஸ்கின், எப்படி இந்த ஸ்கின்னு ஆஃப்டர் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பேக்ரவுண்டை பாருங்களேன், இது பிஃபோர் த பேக்ரவுண்ட் அண்ட் இது ஆஃப்டர் த பேக்ரவுண்ட். ரொம்ப சூப்பராக அண்ட் வேறு லெவலாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும். அப்புறம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஹிட் த லைக் பட்டன். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, நான் கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனாக போட்டுருங்க. நம்ம சேனலில் எப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ண பார்க்கலாம். அண்ட் என்னை பர்சனலாக எங்கேயாவது ஃபாலோ பண்ணு நினச்சிங்கன்னா என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தென் டாடா பை பை ஃப்ரம் SD.